Exercise 1.1 section example 1.9 verify AB the whole inverse equal to B inverse into A inverse. So in the result verify பண்றதுக்காக A and B அப்படின்ற ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. So இதுல இந்த left hand side result நம்ம முதல்ல ப்ரூவ் பண்ணிக்கலாம். AB the whole inverse அப்படினா முதல்ல AB A and B என்ற ரெண்டு மேட்ரிக்ஸ் முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கணும். So A into B is equal to 0 minus 3 1 4 into B minus 2 minus 3 0 minus 1. So இது B என்ற மேட்ரிக்ஸ். So என்ன பண்ண போறோம் அப்படினா இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண போறோம். First row first column and first row second column. 0 into minus 2 0 ஆயிடும். minus 3 into 0 0 ஆயிடும். 0 into minus 3 0 ஆயிடும். minus 3 into minus 1 plus 3. இப்போ second row first column, second row second column. 1 into minus 2 plus 4 into 0 0. 1 into minus 3 4 into minus 1 minus 4. So இது A என்ற மேட்ரிக்ஸ் உடைய ப்ராடக்ட்டா எழுதிருக்கும். So இத இப்ப சால்வ் பண்ண போறோம். 0 plus 0 0 0 plus 3 3 minus 2 plus 0 minus 2 minus 3 minus 4 minus 7. So இது என்ன அப்படின்னா AB அப்படின்ற மேட்ரிக்ஸ். So என்ன கண்டுபிடிக்கணும்? AB இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். So இன்வர்ஸ் உடைய ஃபார்முலால AB the whole inverse equal to 1 divided by determinant of AB into adjoint of AB. AB the whole inverse equal to 1 divided by determinant of AB into adjoint of AB. So இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இதுல determinant of AB first கண்டுபிடிக்கலாம். So determinant of AB. So AB ல 0 3 minus 2 minus 7. So determinantனால வெர்டிகல் என்ன யூஸ் பண்ணனும். அப்ப இத மல்டிப்ளை பண்ணா 0 into minus 7 0 ஒரு மைனஸ் minus 2 into 3 minus 6 அப்ப இங்க வரும்போது plus 6. அப்ப it is equal to 6. Determinant of AB is equal to 6. adjoint AB நான் தனியா எழுதல. நான் நேரடி என்ன பண்ண போறேன்னா AB the whole inverseலயே எழுதிட போறேன். So A B the whole inverse is equal to formula நம்ம எழுதிட்டோம் ஆல்ரெடி 1 divided by determinant of AB என்ன இருக்கு 6. இப்போ adjoint of AB எப்படி எழுதணும் அப்படினா AB னுடைய first diagonal இன்டர்சேஞ்ச் பண்ணனும். அப்ப என்ன வரும் -7 0. செகண்ட் diagonalக்கு sign சேஞ்ச் பண்ணுங்க -3 2. So இதுதான் என்ன அப்படினா AB the whole inverse. இத ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணனும்? ரைட் ஹேண்ட் சைடுல B inverse into A inverse ன்னு கொண்டு வரணும். So B inverse அப்படினா 1 divided by determinant of B into adjoint B. So B என்ற மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். determinant of B is equal to determinant of -2 -3 0 -1. இதை எக்ஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா -2 into -1 2 -0 into -3 0. So it is equal to 2. adjoint B னா அங்க இன்வர்ஸ்ல எழுதிடுறேன். B inverse is equal to 1 divided by 2 into adjoint B தானே எழுதணும். B என்ற மேட்ரிக்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் டயகோனல் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க.
செகண்ட் டயகனலுக்கு சைனை சேஞ்ச் பண்ணிடுங்க. 0க்கு சைன் அப்படியே தான் வரும். ஸோ இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது பி இன்வர்ஸ். அடுத்து நமக்கு தேவையானது என்னது? ஏ இன்வர்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸுக்கான ஃபார்முலா 1 டிவைடட் பை டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிச்சிக்கலாம்னா டிடர்மினன்ட் ஏவை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஏன்ற மேட்ரிக்ஸில் ஸோ இருக்கக்கூடியது 0 -3 1 4. ஸோ இப்போ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். 0 × 4 0 ஒரு மைனஸ், 1 × -3 -3 இங்கே வரும்போது +3. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 3 டிடர்மினன்ட் ஆஃப் ஏ. அப்போ நான் இங்கே அட்ஜாயின்ட் ஏவை நான் இன்வர்ஸ்லேயே டைரக்டாக எழுதுறேன். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 3 இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 4 0. செகண்ட் டயகனலில் சைனை சேஞ்ச் பண்ணணும். 3 -1. ஸோ இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது ஏ இன்வர்ஸ். ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். இப்போ பி இன்வர்ஸில் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 1/2 இன்ட்டு. ஸோ 1/2 இன்ட்டு மேட்ரிக்ஸ் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா -1 3 0 -2. ஓகே. ஸோ அடுத்து ஏ இன்வர்ஸ் என்ன இருக்கு? 1/3 இன்ட்டு 4 3 -1 0. இப்போ இங்க இருக்கக்கூடியது இதுவும் இதுவும் ஸ்கேலார் தான். அப்ப ஸ்கேலாரை ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அப்ப 1/2 இன்ட்டு 1/3 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1/6 கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மேட்ரிக்ஸை பொறுத்தளவுல. ஸோ -4 -3. செகண்ட் காலத்தில் போக போகிறோம். -3 + 0. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 + 2. செகண்ட் ரோ செகண்ட் காலம் 0 0. ஸோ இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ பாருங்க. 1/6 இன்ட்டு -7 -3 2 0. ஸோ இதுதான் என்னது? பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தது அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருந்ததுன்னு கம்பேர் பண்ண போறோம். ஸோ ஃப்ரம் 1 and 2. ஸோ ரெண்டும் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ல 1/6ல -7 -3 2 0 இருக்கு. ஸோ இங்க 1/6ல -7 -3 2 0 இருக்கு. அப்ப ரெண்டு என்னது? சேம் தானே. அப்ப ரெண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம்? ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிடலாம். அப்போ AB the whole inverse is equal to B inverse into A inverse. Hence verified. So this was final answer. Thank you.